வணக்கம் நண்பர்களே, செட்டிநாட்டு காலிஃப்ளவர் சூப் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். சிறிய சைஸ் காலிஃப்ளவர் பூவில் பாதி அளவு, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1, மீடியம் சைஸில் தக்காளி பழங்கள் 2, கருவேப்பிலை 1 குச்சி அளவு, பச்சை மிளகாய் 2, துவரம்பருப்பு வேக வைத்த தண்ணீர் 3 டம்ளர், சிறிய துண்டு பட்டை 1, மீடியம் சைஸில் பூண்டு பற்கள் 4, காய்ச்சிய பால் அரை டம்ளர், நெய் 1 டீஸ்பூன், சமையலுக்கு பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை 1/4 கை அளவு, கல்லுப்பு தேவைக்கு. இப்போது இந்த செட்டிநாட்டு காலிஃப்ளவர் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல காலிஃப்ளவர் காயை எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ரெண்டையும் போட்டுக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் காயை எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த சுடுதண்ணிக்குள்ளே விட்டுறணும். அதுக்கப்புறமா அந்த சுடுதண்ணிக்குள்ளே மேலாக நிற்கிற அந்த காலிஃப்ளவர் காயை எடுத்து தனியாக ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டையும் கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிற அளவுக்கு அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி பழங்களையும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பற்களையும் தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அம்மி அல்லது அந்த குட்டி ஆட்டுக்கல்லில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யையும் எண்ணெயையும் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை துண்டை போட்டு அது நல்லா செவந்து வந்த உடனே அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் போட்டுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழ துண்டுகளையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். தக்காளி பழ துண்டுகளெல்லாம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த துவரம்பருப்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அது கூட அந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பொறுமையாக அந்த சூப்பை வேக விடணும். சரியாக 10 நிமிஷம் கழித்து தட்டை திறந்து அந்த காலிஃப்ளவர் காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும். நல்லா காலிஃப்ளவர் காய் வெந்திருந்தது அப்படின்னா அடுப்பிலேருந்து அந்த சூப்பை கீழே இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சுருக்கிற பால், நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு பற்கள், கொத்தமல்லி கீரை 3ஐயும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 4 நிமிஷம் விட்டுறணும். அதுக்கப்புறமா அந்த சூப்பை எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இந்த செட்டிநாட்டு காலிஃப்ளவர் சூப் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த சத்தான சுவையான செட்டிநாட்டு காலிஃப்ளவர் சூப்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.